ஹலோ ஹாய் வணக்கம். நான் உங்கள் அக்ஷய் ஏர் கண்டிஷன் கோபிநாத் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சாம்சங் 1.5 யூனிட் இதை நம்ம வந்து ஃபுல்லாக எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. 6.5 ஆம்ஸ் எடுத்துகிட்டு. ஸோ ஆஃப்டர் நம்ம ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணும்போது 5.5 இல்லை 5.7 எடுக்கணும். இப்போ பாருங்கள், இன்டோர் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல்லாக ஸ்லெட்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவுட்டோர் யூனிட். இது மேலே ஸ்லீவெல்லாம் எல்லாமே கழண்டுட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்லீவை வந்து நம்ம காட்டன் ரோல் பண்ணுறோம். ஃபைனலாக பாருங்கள். ஸோ ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் யூனிட் எப்படி கழட்டிருக்குன்ட்டு. ஸோ இண்டோர் கழட்டியாச்சு. இது வந்து வி ஷேப் பேனலில் பேக் சைட்லேயும் பாருங்கள். இண்டோரில் பின்னாடி யாராலையும் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது இது பர்ஃபெக்ஷனாக பண்ண முடியாது. ஸோ கழட்டி வாஷ் பண்ணால் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு 100% வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இண்டோர் பிரித்து ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது நான் தான், ஒர்க் பண்ணுறதும் நான் தான். இது வாட்டர் ட்ரே பாருங்கள் எப்படி இருக்குது, ஸ்லெட்ஜு. இது வந்து ப்ளோவர், ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளோவர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கழட்டிட்டோம். ஸோ பிரிச்சுட்டு இது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். பேனல் எல்லாம் டோட்டல் எலக்ட்ரிக்கல் பேனல் மட்டும் தனியாக இருக்குது. மீதி எல்லாமே பாருங்களேன், இப்படி காயில் இருக்குது, பேக் போன் இருக்குது, இப்போ எல்லாமே வந்து பேக் பிளேட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அவுடோர் வந்து பார்த்திங்கன்னா இது அலுமினியம் காயில். இது ஸோ காப்பராக மாற்றிருக்கோம். இது 4 இயர்ஸ் முன்னாடி மாற்றிருக்கோம். இது 10 இயர்ஸுக்கு அப்போது மேலே இது. ஸோ ஃபேன் பிளேட் பாருங்கள், ஃபேன் பிளேடும் கட்டிட்டோம். அது உள்ளே இருக்கிற எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ மோட்டர் வந்து மேலே ப்ரஷிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவுடோர் ஃபஸ்ட் வாஷ் பண்ணிடுறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவுடோர் வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம் மோட்டர்லாம். ஸோ எல்லாருமே நம்ம அடிப்பாங்க, பட் இருந்தாலும் நம்ம எப்போவுமே கழட்டிட்டு தான் அடிப்போம். வாஷ் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் இப்போது. அது பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக்கல் பேனலும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் அந்த இது எல்லாம், ஃபேன் மோட்டர் எல்லாமே. ஸோ இப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஸோ பிஃபோர் ஆஃப்டர்ஸ் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கும் ஃப்ரண்ட்டும் அடிப்போம், பேக்கும் அடிப்போம். இது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிளேட்டு அந்த ஒயர் டைலாம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது வந்து அலுமினியம் காயிலாக இருந்தது காப்பர் காயிலாக மாற்றிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அடித்தா தான் நம்மளுக்கு அந்த டஸ்ட் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து இண்டோர் வந்து பிரித்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எப்படி ஃபிட் பண்ணுறோன்னு பாருங்கள். இது வந்து ஓல்டு மாடல். இது எப்படியும் 10 இயர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஷியோராக. இது 2008 2011 வந்திருக்கும் இந்த மாடலு. ஸோ இது பேக் பாருங்கள், ஃப்ரண்ட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர்ஸ் இது ப்ளோவர் எல்லாம் மாட்டியாச்சு. ஸோ பின்ஸ் பாருங்கள், இந்த இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பக்காவாக இருக்கும். இப்போ இண்டோர் மாட்டியாச்சு. இப்போ நம்ம பின்னாடி அவுடோர் போகலாம். அவுடோர் வந்து நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். மேலே பாருங்கள், காட்டன் ரோல் பாருங்கள். பக்காவாக காட்டன் ரோல் வந்து வினைல் டேப் இருந்தது. ஸோ நம்ம காட்டன் ரோல் பண்ணிட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ 1 இயர்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம கை வைக்கிற மாதிரி தான் நம்ம ஏசியை ரெடி பண்ணணும். ஸோ இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதோடைய ஃபுல் ஃப்ளெஜ் இப்போ 90% இது ஃபுல்லாகவே பக்காவாக ஏசி ரன் பண்ணலாம். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ரோல். மேலே அங்கே கிளாம்ப் அடிச்சுட்டு யூபெண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ யூபெண்ட் நான் எல்லா யூனிட்டுமே யூபெண்ட் அடிப்போம். இது வந்து R22 கேஸ் இது. ஸோ வினைல் டேப் பண்ணி பாருங்கள் இருந்தது. காட்டன் ரோல் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அக்ஷயாரன் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.